நேபாளத்தில் தீவிரமடைந்த ஜென்செட் தலைமுறையினரின் ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் அதிபர், பிரதமர், அமைச்சர்களின் மாளிகைகளுக்கு தீ வைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டு பிரதமர் ராஜினாமா செய்தார். இந்நிலையில்தான் புதிய இடைக்கால பிரதமராக சுசீலா கார்கியை நியமிக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். என்ன நடக்கிறது நேபாளத்தில்? யார் இந்த சுசீலா கார்கி என்பதை விரிவாக பார்க்கலாம். நேபாளத்தில் கடந்த சில மாதங்களாகவே நெப்போ பேபி என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பரவ தொடங்கின. அதாவது நேபாளத்தின் அரசியல் தலைவர்கள், மூத்த அரசு அதிகாரிகள், பிரபலங்களின் வாரிசுகள் தங்களின் ஆடம்பர வாழ்க்கையை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்தனர். இது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அந்த சமயத்தில்தான் பேஸ்புக், யூடியூப், எக்ஸ், டெலிகிராம் உள்ளிட்ட பதிவு செய்யப்படாத 26 சமூக வலைதள கணக்குகளை செப்டம்பர் 5ஆம் தேதி நேபாள அரசு முடக்கியது. இது மிகப்பெரிய போராட்டத்திற்கும் கலவரத்திற்கும் வித்திட்டு 36 மணி நேரத்தில் வன்முறை காடானது தலைநகர் காத்மண்டு. காத்மண்டுவில் உள்ள அதிபர், பிரதமர், உள்துறை அமைச்சர்களின் மாளிகைகளுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். காத்மண்டுவில் அமைந்துள்ள முன்னாள் பிரதமர்கள் பிரசண்டா, ஷெர்பகதூர் தேவ்பா, அமைச்சர் பிருத்வி உட்பட மூத்த அரசியல் தலைவர்களின் வீடுகளும் தீக்கிரையானது. கட்டுக்கடங்காமல் கலவரம் வெடித்ததை தொடர்ந்து போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 19 பேர் உயிரிழந்தனர். கலவரத்தின் போது தப்பியோடிய பிரதமர் சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். பொதுமக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்ட நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையை உடனடியாக கலைக்க வேண்டும். குடிமக்கள், நிபுணர்கள், இளைஞர்கள் பிரதிநிதித்துவத்தோடு நேபாள அரசமைப்பை முழுவதுமாக திருத்தி எழுத வேண்டும் என்று இளம் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இத்தகைய சூழலில்தான் முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கியை இடைக்கால பிரதமராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இளம் போராட்டக்காரர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் செயலாளர் ராமன்குமார் கர்ணா கிளர்ச்சியாளர்களோடு நடத்திய ஆலோசனைக்கு பிறகு இந்த செய்தியை தெரிவித்துள்ளார். இந்த முன்மொழிவுடன் போராட்டக்காரர்கள் குழு நேபாள ராணுவ தலைவரை சந்திக்கும் என்று கர்ணா கூறியுள்ளார். யார் இந்த சுசீலா கார்கி என்று பார்த்தால், இவர் நேபாளத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி ஆவார். ஜூன் 7, 1952 அன்று பிரத்நகரில் பிறந்தவர் சுசீலா கார்கி. 7 குழந்தைகளுக்கு மூத்த சகோதரியாக பிறந்தவர்தான் சுசீலா. பிரத்நகரில் சட்டக்கல்வியை முடித்த பிறகு 1979ஆம் ஆண்டு தனது சட்ட வாழ்க்கையை தொடங்கினார். 2006 அரசியலமைப்பு வரவு குழுவில் ஒருவராக இருந்த அவர் 2007ஆம் ஆண்டு மூத்த வழக்கறிஞரானார். ஜனவரி 2009இல் உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக நீதிபதியாக நியமிக்கப்பட்டு 2010இல் நிரந்தர நீதிபதியானார். கடந்த 2 நாட்களாக போராட்டம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து புதிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் நேபாளத்தின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக 5000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒரு ஆன்லைன் கூட்டத்தில் இணைந்தனர். அதில்தான் நேபாளத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கியை அவர்கள் தேர்வு செய்துள்ளனர். காத்மண்டு மேயர் பாலோன்ஷாவை தான் போராட்டக்காரர்கள் முதன்மை தேர்வாக வைத்திருந்ததாகவும், ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முயன்றபோது பலமுறை முயற்சித்தும் பதிலளிக்காததால் அடுத்த தேர்வான சுசீலாவை முன்னிலைப்படுத்தியதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுசீலா கார்கிக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக குறைந்தது 1000 எழுத்துப்பூர்வ கையொப்பங்கள் தேவைப்பட்டதாகவும், ஆனால் 2500 பேர் அவருக்கு ஆதரவாக கையெழுத்திட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒருவேளை சுசீலா கார்கி இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டால் நேபாள நிபுணர்கள் முதலில் ராணுவ தலைவர் ஜெனரல் அசோக்ராஜ் சிக்லட்டை சந்தித்து பின்னர் ஜனாதிபதி ராம்சந்திரா பவுலிடம் ஒப்புதல் பெறுவார் என்று கூறப்படுகிறது. நேபாளத்தின் புதிய பிரதமராக போராட்டக்காரர்கள் பல பெயர்களை முன்மொழிந்திருந்தாலும் தற்போது சுசீலா கார்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் இந்த பதவியை ஏற்பாரா, போராட்டக்காரர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்பது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.